தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாகப்பட்டினத்தில் இன்று பிரபல கட்சியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாகப்பட்டினத்தில் இன்று பிரபல கட்சியில் இணைகின்றார். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள். கருத்து வேறுபாடுகள் காரணமாக கட்சியை விட்டு விலகினார். எந்த கட்சியிலும் சேராமல் கடந்த 4 மாதங்களாக இருந்து வந்தார். காளியம்மாள் மீது அவதூறுகள் பூசப்பட்டன. திமுகவில் இணைய போகிறார், தவேகாவில் இணைய போகிறார், அதிமுகவில் இணைய போகிறார், பாஜகவில் இணைய போகிறார் என்று பல்வேறு கருத்துக்கள், வதந்திகள் உலா வந்தன. இந்த சூழ்நிலையில் தனி அமைப்பு துவங்கி நடத்தப் போவதாகவும் செய்திகள் வந்தன. வருகிற சட்டசபை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாகவும் செய்திகள் வந்தன. ஆனால் காளியம்மாள் மௌனம் காத்து வந்தார். காளியம்மாளுடைய சொந்த ஊர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் இன்று சனிக்கிழமை சிங்கம் நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருகிறார். நாகப்பட்டினத்தில் தடபுடலாக அணில் குஞ்சுகள் பிரச்சாரத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்துள்ளன. நாகப்பட்டினத்தில் நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் காளியம்மாள் இணையப் போவதாக செய்திகள் வந்துள்ளன. நாகப்பட்டினத்தில் நடிகர் விஜய் முன்னிலையில் காளியம்மாள் இணையப் போவதாக செய்திகள் வந்துள்ளன. எங்கிருந்தாலும் வாழ்க தங்கை காளியம்மாள். காளியம்மாள் ஒரு புலிக்குட்டி, காளியம்மாள் ஒரு சிங்கப்பெண் என்று நினைத்தோம். கடைசியில் காளியம்மாள் ஒரு அணில் குஞ்சு ஆகிவிட்டார். அதுதான் வருத்தம். தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட காளியம்மாள் திராவிட அரசியலுக்கு திரும்புகிறார். வேதனையான விஷயமாகத்தான் உள்ளது. அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி சுயநலப்போக்குடன் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. காளியம்மாள் இன்று பிரபல தலைவர் நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். அவருடைய அரசியல் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.